ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரே ஒரு வெர்பை வச்சு எப்படி 37 வகையான கேள்விகளை உருவாக்கலாம் ஆங்கிலத்தில் தமிழ் வழியாக அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வெர்பை வச்சு 37 வகையான கேள்விகளை உருவாக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. அவன் கற்றுக்கொள்கிறானா? எப்படி டஸ் ஹி லேர்ன்? அவன் கற்றுக்கொள்கிறானா? இது என்ன டென்ஸுங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, எஸ் ஆர் நோ கொஸ்டினுங்க. அடுத்து அவன் கற்றுக்கொண்டானா? டிட் ஹி லேர்ன்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்க. அடுத்து அவன் கற்றுக்கொள்வானா? வில் ஹி லேர்ன்? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மூணும் சிம்பிள் டென்ஸில் எஸ்ஆர் நோ கொஸ்டின் லேர்ன்ன்ற ஒரே வெர்பை வச்சு அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சரி ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஏதாச்சும் கமெண்ட் கொஞ்சம் போட்டிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? அடுத்தது அவன் கற்றுக்கொண்டு இருக்கிறானா? இஸ் ஹி லேர்னிங்? அவன் கற்றுக்கொண்டு இருந்தானா? வாஸ் ஹி லேர்னிங்? அவன் கற்றுக்கொண்டு இருப்பானா? வில் ஹி லேர்னிங்? வில் ஹி பி லேர்னிங்? அவன் கற்றுக்கொண்டு இருப்பானா? இது மூணும் கண்டினியூஸ் டென்ஸு. அடுத்தது அவன் கற்று விட்டானா? ஹேஸ் ஹி லேர்ன்ட்? அவன் கற்று இருந்தானா? ஹேட் ஹி லேர்ன்ட்? அடுத்தது அவன் கற்று இருப்பானா? வில் ஹி ஹேவ் லேர்ன்ட்? அவன் எத்தனை நாளாக கற்றுக்கொண்டே இருக்கிறானா? ஹேஸ் ஹி பீன் லேர்னிங்? அவன் எத்தனை நாளாக கற்றுக்கொண்டே இருந்தானா? ஹேட் ஹி பீன் லேர்னிங்? அவன் எத்தனை நாளாக கற்றுக்கொண்டே இருப்பானா? வில் ஹி ஹேவ் பீன் லேர்னிங்? இது மூணும் பர்சன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மூணும். அதுக்கு மூணு பர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது அவன் கற்க முடியுமா? இது மாடல் வெர்பு கூட லேர்ன்ன்ற ஒரு வெர்பை போட்டு எஸ்ஆர் நோ கொஸ்டின் அமைக்கிறோம். அவனால் கற்க முடியுமா? கேன் ஹி லேர்ன்? அவனால் கற்க முடிந்ததா? குட் ஹி லேர்ன்? அவனால் கற்க வேண்டும்? அவன் கற்க வேண்டுமா? சுட் ஹி லேர்ன்? அடுத்தது அவன் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டுமா? சுட் ஹி பி லேர்னிங்? அவன் கற்க இருக்க வேண்டுமா? சுட் ஹி ஹேவ் லேர்ன்ட்? அவன் கற்கலாமா? மே ஹி லேர்ன்? அவன் கற்றுக்கொண்டு இருக்கலாமா? வுட் ஹி பி லேர்னிங்? அவன் கற்று இருக்கலாமா? மைட் ஹி ஹேவ் லேர்ன்ட்? அவன் கற்க வேண்டி இருக்கிறதா? டஸ் ஹி ஹேவ் டு லேர்ன்? அவன் கற்க வேண்டி இருந்ததா? டிட் ஹி ஹேவ் டு லேர்ன்? அடுத்தது அவனை கற்க விடுவாயா? வில் யூ லெட் ஹிம் லேர்ன்? அடுத்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். அவன் கற்கிறதில்லையா? டசன்ட் ஹி லேர்ன்? அவன் கற்கிறான் தானே? ஹீ லேர்ன்ஸ் டசன்ட் ஹி? அவன் கற்கிறதில்லை தானே? ஹீ டசன்ட் லேர்ன்? டஸ் ஹி? அவன் கற்றுக்கொள்ள மாட்டானா? ஓன்ட் ஹி லேர்ன்? அவன் கற்றுக்கொண்டு இல்லையா? இஸ்ன்ட் ஹி லேர்னிங்? அவன் கற்றுக்கொண்டு இருக்கவில்லையா? வாசன்ட் ஹி லேர்னிங்? அவன் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டானா? ஓன்ட் ஹி பி லேர்னிங்? அவன் கற்றிருக்கிறானா? ஹேஸ் ஹி லேர்ன்ட்? அவன் கற்று இருந்தானா? ஹேட் ஹி லேர்ன்ட்? அவன் கற்று இருப்பானா? வில் ஹி ஹேவ் லேர்ன்ட்? அவன் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இல்லையா? ஹேசன்ட் ஹி பீன் லேர்னிங்? அவன் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கவில்லையா? ஹேடன்ட் ஹி பீன் லேர்னிங்? அவன் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கவில்லையா? ஹேடன்ட் ஹி பீன் லேர்னிங்? அவன் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்க மாட்டானா? ஓன்ட் ஹி ஹேவ் பீன் லேர்னிங்? புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? ஒரே வெர்பை எடுத்துகிட்டு அதை எப்படி விதவிதமாக 37 வடிவங்களில் எழுதுறதுன்னு கற்றுக்கினீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டு கேளுங்க.